மதுரையில் சாயங்காலம் ஆச்சுன்னா கோவில் சுற்றி நிறைய தள்ளு வண்டிங்க வரும். இந்த தள்ளு வண்டி ஒன்று ரொம்ப யூனிக்கான வித்தியாசமான ஸ்நாக்ஸ் இருக்கும். ஒரு பர்டிகுலர் ஸ்நாக் இருக்குது, இது ஒரு கம்யூனிட்டியை சேர்ந்தது. இவங்க ஆண்டாண்டு காலமாக இதே பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு ஒரு கதை இருக்குது. ஸோ இன்றைக்கி ஃபுட் ஆர்ட்டில் நம்ம பார்க்க போகிறது இந்த ஸ்டோரி. இருபத்தி 22 வருஷமாக பண்ணிக்கிட்டே இருக்கேன் சார். ஆரம்பத்தில் முள்ளு முருங்காய் மட்டும்தான் போட்டு இருக்கோம். இப்போ அதான் மெயின் பண்ணிகிட்டே இருக்கோம். முள்ளு முருங்காயில் தூதுவளை, முருங்கைக்கீரை இந்த மூணும் கலந்து ஊற வச்சு ஆஞ்சி கிரைண்டரில் ஆட்டி நாங்களே வீட்டில் ஆட்டி அப்படியே கடையில் கொண்டு போய் தட்டி விற்கிற மாதிரி வச்சுக்கிறோம். மிளகு, திப்பிலி, சித்திரத்தை தேவையான அளவு போட்டுக்கிறோம். உப்பு தேவையான அளவு அந்த மாதிரி போட்டுக்கிறோம், எவ்வளோ தேவையானது. அதுக்கு பெப்பர்ஸ் இருக்குது, பொடி இருக்குது, 2 ஐட்டம் இருக்குது. பொரிகளில் வத்தல், பெருங்காயம், காஞ்ச கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து மிக்சியில் போட்டு பொடி பண்ணி வச்சுக்கிடுவோம். அது மேலே தூவி போட்டுருவோம். பெப்பர் இந்த மிளகு, திப்பிலி, சித்திரத்தை இதெல்லாம் போட்டுருவோம் மேலே. அது வேணுங்கிற அளவுக்கு போட்டுக்கிடுவோம். அவ்வளவுதான். இருமல், சளி, தலைவலி, காய்ச்சல் இந்த மாதிரி இருக்கிற உபாதைகள் கொஞ்சம் குறையும். அதுக்கு தான் இந்த இலை நல்லது உடம்புக்கு. சாதாரணமாக வீட்டில் குழந்தைகளுக்கு தூதுவளை அரைச்சி சங்கில் சாறு மாதிரி கொடுத்தா இருமல் குறைஞ்சிரும். இப்போ ஆஸ்பத்திரிக்கு போகிறனால எல்லாம் சரியாயிருது. அதெல்லாம் செய்கிறதில்ல. நாங்கள் என்ன பண்ணோம், இதெல்லாம் கொண்டு இதில் சேர்த்துடுறோம். இருமல் சளிக்கு ரொம்ப நல்லது உடம்புக்கு. இந்த முள்ளு முருங்கை கீரை நீங்கள் எப்படி பண்ணுவீங்க? இந்த ப்ராசஸ் மாத்திரம் சொல்லுங்களேன். காலைல எழுந்திரிச்சோன்னே தேவையான இலை பறிக்க போவேன். இலை பறிச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஆஞ்சி ரெடி பண்ணி வச்சுக்கிடுவேன். எல்லாம் ஆஞ்சிட்டு கழுவிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிரைண்டரில் போட்டு ஆட்டுவோம். அந்த மாதிரி தான். ஆனால் டெய்லி முள்ளு முருங்காய் போட்டு தான் தீரணும். டெய்லி முள்ளு முருங்காய் கீரை போட்டு தான் தீரணும். பவுடர்லாம் போட்டால் நல்லா இருக்காது. முள்ளு முருங்காயில் தூதுவளை, முருங்கைக்கீரை இந்த மூணும் கலந்து ஊற வச்சு ஆஞ்சி கிரைண்டரில் ஆட்டி நாங்களே வீட்டில் ஆட்டி அப்படியே கடையில் கொண்டு போய் தட்டி விற்கிற மாதிரி வச்சுக்கோம். நாலரை மணிக்கு கிளம்புவேன். 5 மணி கூட ஆயிரும் சில நேரத்தில். 5 மணிக்கு கிளம்புனா 5:30க்கு ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஒரு அரை மணி நேரம் தான். அங்கே போனோன்னே ஸ்டார்ட் பண்ணிடுவேன். செய்கிறோம் கைராசி. வீட்டுக்காரமாக நானும் சேர்ந்து செய்கிறோம். எல்லாம் அவங்க கைராசி. 2வது இறைவனர்கள் தான். நம்மகிட்ட ஒன்றும் விஷயம் இல்லை. இவர் வீட்டில் இந்த வடையை பற்றி பேசும்போது அந்த மாவு அரைக்கிறத பார்க்கும்போது ஸோ டெம்ப்டிங். இப்போது இங்கே பார்க்கும்போது இட் இஸ் நத்திங் பட் ஆர்ட் இன் மோஷன். ஏன்னா அவர் கூட்டம் இருக்குது, என்ன ஒன்றும் கண்டுக்கிறது கிடையாது. அவர் பாட்டு தட்டுறாரு, போட்டுகிட்டே இருக்காரு. தட்ஸ் ரியலி சம்திங் தட் இஸ் ஹார்ட் வார்மிங். எனக்கு ஒரு டேஸ்ட் கொடுங்க. இதில் இந்த முள்ளு முருங்கை கீரையோட வாசனை, அந்த திப்பிலி பொடி அதுவும் சேர்த்து நீங்கள் ஆட் பண்ணதுனால அதோட வாசனையும் வருது. ஜஸ்ட் லுக் அட் இட். ஏன்னா இது நான் சொன்ன மாதிரி culinary wonders. These are culinary gems in மதுரை. இது சாப்பிடும்போது இதோட டேஸ்ட்டாக இல்லை அவர் வீட்டில் சொன்ன கதையா இல்லை இதுக்கு பின்னாடி இருக்கிற ஹிஸ்ட்ரியாக எனக்கு ஐம் ஜஸ்ட் அமேஸ்ட். இந்த மாதிரி நிறைய culinary ஸ்டோரிஸ் ஃபுட் ஆர்ட் மதுரையில் வந்துகிட்டே இருக்குது. டேஸ்ட்